சொல்லு. ஹாய். இப்போ தன்வினி என்ன செஞ்சுட்டு இருக்கு? நான் பார்த்துட்டு இருக்கேன். வேடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்களாங்க சமையல் பண்ணுறதுக்கு? என்ன செஞ்சுட்டு? 4 பேர் நிற்கல, எல்லாரும் உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா பிடிச்சிக்கணும். அது அப்படியே கொஞ்சம் கீழே உதிர்த்து விட்டுறணும். எங்க அம்மாவுக்கு வெறியாவது. நீங்க செய்யறதுனால எங்க அம்மா கிட்ட கேட்பேன். ஏமா நம்ம கோயில்ல கிடா வெட்ட மாட்டேங்கிறாங்க? கிடா உனக்கு வந்து உன்னோட வேலை மூஞ்சா பாரு. நீ வேற சேர்ந்து வேலை வாங்குற. அந்த பேக் வாங்குறதுக்கு தான் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க. தன்வி தலையை விடாத. தலை எடுத்துக்கடா. இப்படி எடுத்துச்சு. ஒரு நிமிஷம், இது அப்பதான் தெரியும். ஜூம் பண்ணிருக்கேன். ஜூமா ஐயோ தன்மையை துணைக்கா? தன்மை துணைக்க போறியா அக்காவுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரொம்ப கேவலம். என்ன பொட்டு வச்சு விடுறாங்க? பொட்டு வச்சது நல்லா பொட்டு வச்சா அது தங்கா கோட்டம். நடுவுல அப்படியே ஒரு பொட்டு வைங்க. நடுவுலலாம் கட்டலாம். நடுவுல வந்து தீப்பட் இல்ல நடுவுல பத்த வைப்பீங்களா மாட்டீங்களா? சொற்கு நேரம் சொடக்கு போடு. போலாம் போலாம். ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே ஸ்வீட்டாக டேஸ்டியான மாவிளக்கு பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 காப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 3 காப்படி எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அரிசி நல்லா நேவும், சீக்கிரமாகவும் நேவிடும் நம்மளுக்கு. அதனால் நான் ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேன். குறைச்சலான நேரம் 1 மணி நேரம் அது மாதிரி ஊற வைக்கும்போது நல்லா ஊறி இருக்காது, நம்மளுக்கு நேவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு 2-3 தடவை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கழுவிட்டு நம்ம அதை அரிச்சிக்கலாம். ஏதாவது கல் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம அரிச்சு எடுக்கும்போது வந்துடும். இல்லைன்னா நம்ம மாவிளக்கு சாப்பிடும்போது மண் நரன்னு இருக்கும். அதனால் நல்லா அரிச்சும் நம்ம எடுத்துக்கலாம். இது நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலில் ஸ்ரீ அழகிய கூத்தாயனார் அந்த சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாவிளக்கெலாம் போடுவோம். அதுக்கு தான் இது மாவிளக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெளியூருங்கிறதுனால அவசரமாக காலையில் மாவிளக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் கடன்னு. பாதி வேலை இங்கே செஞ்சேன், பாதி வேலை கோயிலுக்கு போய் தான் செஞ்சேன். இதை நம்ம துணியில் போட்டு உலர்த்த வேண்டாம். இதை நல்லா அலசி கழுவிட்டு களைஞ்சிட்டு நம்ம சாதம்லாம் வடிப்போம் இல்லையா, அதேமாரி வடித்து நிறுத்தி வச்சுருந்தோம்னாலே அதில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்டிடும். தண்ணி சொட்டினதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன மிக்சர் ஜாரில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம், பெருசில் வேணாலும் அரைச்சிக்கலாம். எந்த மிக்சியில் நம்மளுக்கு நல்லா நேவுமோ அதில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அந்த பச்சரிசியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து சேர்த்துட வேண்டியதான். இதை நம்ம அடியில் நம்ம கடைசியாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசியில் வந்து லேசாக வேணால் தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா கூட நம்ம அதை அப்படியே லேசாக வடிச்சிட்டு எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நானே நிறையா போட்டுட்டேன் மிக்சியில். 2 வேலையாக முடிஞ்சிடும், 2 தடவை அரைச்சி வேலையை முடிச்சிடலான்னு. அப்படி போட்டோன்னா அரையில், அதுக்கப்புறம் 3 தடவை 4 தடவை போட்டோன்னு தான் அரைஞ்சிது. ஃபஸ்ட்டு இந்தமாரி போட்டோன்னா அரையில் ஃபஸ்ட்டு சலிக்கும் போதும் சிரமமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் நல்லா சலிக்க வந்துருச்சு. நம்ம இந்த ஈரமாக அரிசியவே நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அப்படி அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா நேவிடும். இப்போ அடியில் தெரிஞ்சுது பாருங்கள், அது நல்லா எவ்வளோ அளவுக்கு நேவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைஸு சலடையில் தான் நான் சலிச்சுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு. சில பேர் குறக்குறப்பான சலடையில் கூட சலிப்பாங்க, சில பேர் வந்து நைஸ் சலடையில் சலிப்பாங்க. நான் வந்து நைஸ் சலடையிலே சலித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா ஈஸியாகவே சலிக்க வந்துடுது. நான் நிறையா போட்டுட்டேன். இதை பாதியாக எடுத்து அந்தாண்ட வச்சுட்டு மீதியை அரைச்சி சலிச்சுக்கிட்டேன். நல்லா சலிக்க வந்துருச்சு. அப்படி நம்ம ஆட்டி சலிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா நம்ம கையால் இப்படி லேசாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கூட நல்லாவே அதில் உள்ள மாவெல்லாம் இறங்கிடும் கீழே நம்மளுக்கு. அடியில் அந்த ஈரமாக இருக்கிறதுனால அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கும் மிக்சியில். நம்ம கையால் அப்படியே எடுத்து அதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அழகாக சேர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படி நான் தேய்க்கும் போதே எவ்வளோ மாவு அழகாக அடியில் கொட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக நம்மளுக்கு சலிக்கவும் வந்துடும். நம்ம உலர்த்திட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சி சலிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அரைப்படாது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக சலிச்சிட முடியும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே சலித்து எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போதே அவ்வளோ வாசனை, ஏலக்காயும் அந்த அரிசியும் போட்டு அரைக்கும் போதே அவ்வளோ வாசனை சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாவு.
நம்மளுக்கு கடைசியாக கொஞ்சமாக நம்மளுக்கு சேருது இல்லையா துருன்னு, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப கொஞ்சமாக அந்த குறப்பாக இருக்கிறது வந்து நம்ம அதில் கூட சேர்க்கும்போது நல்லாவே இருக்கும். சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா, நைஸாக இருக்கிறது பிடிக்கலன்னா கொஞ்சம் நைஸாகவும் சலிச்சிக்கிட்டு பாதி அளவுக்கு வந்து குறப்பு சல்லடையிலையும் நம்ம சலிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் நம்மளோட விருப்பம்தான். நான் ஃபுல்லாகவே நைஸ் சல்லடையில் சலிச்சிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மீந்ததை மட்டும் அப்படியே தூவிட்டு எல்லாத்தோடையும் கலந்துட்டேன். இதை நம்ம இப்படியே இந்த ஈரமாவோட நம்ம வெல்லம் கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இலகி போயிடும். கொஞ்சோண்டு வெல்லம் கலந்தால் கூட நம்மளுக்கு இலகி போயிடும். இதை இப்போ நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா அப்படியே உலர்த்திடலாம். நான் ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே திராவி வச்சுட்டேன். ஃபேனில் வெயிலெலாம் காய வைக்க வேண்டாம். நம்ம அப்படியே அந்த தாம்பாளத்தில் ஒரு இடத்துல வச்சு நம்ம அப்படியே திராவி விட்டுற வேண்டியதுதான். 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் காப்பிடி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நம்ம டக்குன்னு வெல்லம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இலகிடும். அதனால் நான் அளவாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம துருவி அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா வெல்லத்தை கைவசம் நம்ம ஒரு காப்பிடி அளவுக்கு முக்காப்படி அரிசி நம்ம சேர்த்ததுக்கு காப்பிடி அளவுக்கு வெல்லம் சேர்த்தாலே போதும். இனிப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு இனிப்பு சேர்க்கும் போது இனிப்பு நல்லா தெரியும். சில பேருக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அவங்க ஆனால் அதிகமாக சேர்க்க முடியாது. இதில் நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இலகி போயிடும். உருண்டையாக இருக்காது நம்மளுக்கு மாவு சேர்க்கும்போது. இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நல்லா உலர்ந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஈரம்லாம் கொஞ்சம் நல்லா உலர்ந்து வந்திருக்கு. நம்மளுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் கூட நம்ம உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். நான் நேரம் இல்லைங்கிறதுனால ஒரு 1 மணி நேரம் போல் மட்டும் அப்படியே உலர்த்திட்டு நான் அதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்குறதுனால நம்ம இந்தமாரி வெல்லத்தையும் மாவையும் நம்ம பெசரி வைக்கிறோம் இல்லையா, பெசரி வைக்கும்போது ரொம்ப இலகி போயிடாமல் இருக்கும். நம்மளுக்கு நல்லாவே அப்படியே அழகாக உருட்டவும் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு இலகி போய் ரொம்ப கொலன்னு ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்யும்போது கையால் கொஞ்சம் இந்த வெல்லத்தெல்லாம் லேசாக நசுக்கி விட்டுட்டு எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஈவனாக எல்லாத்து மேலேயும் கலந்துருக்கணும். பாருங்கள் இப்போ எல்லா மாவுமே லைட் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். எல்லா மாவுலேயுமே வந்து இந்த வெல்லம் நம்ம கலந்து வச்சுருக்கோம். கரெக்டாக ஈவனாக கலந்துருக்கோம். இதை இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுட்டு மூடிட வேண்டியதான். இது மூடினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம உருட்டிக்கலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது நம்ம உலர்த்தி தானே இந்த மாவு வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு இலகாது, டக்குன்னெலாம் இலகிடாது. அதனால் அது அப்படியே மூடி இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்மளால் உருட்ட முடிஞ்சதுன்னா உருட்டிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம உருட்டிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து உருட்டி பார்த்தேன். உருட்ட வரல, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன். பாக்ஸில் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் கோயிலில் போய் தான் உருட்டணும். கொஞ்சம் போலலான் இருக்கு. ரொம்ப அப்படியே இலகிலாம் வரல பாருங்கள். இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தோ நெய் சேர்த்தோலாம் நம்ம பிசைய வேண்டாம். தண்ணி சேர்த்துலாம் பிசையக்கூடாது. அதனால் நம்ம அந்த வெல்லம் வந்து அதில் சேர்த்து அந்த ஈரமாவோட அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே மெர்ஜ் ஆகிடணும். அதுதான், தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம பிசையக்கூடாது. இதுக்கு இது மாதிரி பிடிச்சி பார்த்தேன், பிடிக்க வரல. சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பாக்ஸில் மாற்றிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் கோயிலில் உட்காந்து தான் அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பித்தேன். கோயிலில் போய் அது நம்ம கைவசம் நம்ம வெளியூர் வேறு போகிறோம்ல, வீட்டிலே இருந்து மாவில் கூட்டினோம்னா நம்ம வேணுங்கும்போது மாவு தேவைப்படுச்சுன்னா மாவு எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் வெளில போகும்போது நம்ம வெல்லம்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே போய் நம்ம வெல்லம்லாம் செத்திட்டு இருக்க முடியாது இல்லையா, கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு அரைக்கி அப்படியே அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வெல்லம் செத்தி அதையும் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை அங்கே உருட்ட வரல. மறுபடியும் இந்தமாரி வெல்லம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்து பிசைஞ்சு உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்புறம் இலகி போயிடும், நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு அளவாக நம்ம சேர்த்துட்டோம்னா கூட அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இலகி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ அரிசி மாவு சேர்த்தாலும் திருப்பி அது அப்படியே இலகி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே உருட்டிக்க வேண்டியதான். எவ்வளோ பெரிய சைஸில் நம்மளுக்கு உருண்டை தேவைப்படுதோ அந்த சைஸில் உருட்டிக்க வேண்டியதான். நாங்கள் 2 உருண்டை உருட்டுவோங்கிறதுனால 2 உருண்டையை உருட்டிட்டு மீதி இருக்கிற மாவை அப்படியே உதிரியாகவே அடியில் அப்படியே அமுக்கி வச்சுட்டேன். இப்போ இது பார்க்கும்போது பொலன்னு இருக்குது. நம்ம உருட்டை வரும்போது எடுத்து ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. இதை உருட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், ஃபர்மாக ஃபிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு தூளாக பொலன்லாம் கொட்டாது, அப்படியே இருக்கும் நல்லா. இதேமாதிரி 2 உருண்டை உருட்டிட்டு நடுவில் லேசாக அப்படியே குழி கை வச்சு லேசாக அமுக்கி அப்படியே ஷேப் பண்ணிட வேண்டியதான். ஒரு விளக்குலையும் 3 பொட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றணும். சாமிக்கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது அது மாதிரி நெய் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இப்போ பாருங்கள், அதில் ஒட்டும்போது தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ கீழே இருக்கிற உதிரி மாவையுமே கொஞ்சம் நம்ம லேட்டாக உருட்டினா கூட நல்லாவே உருட்டை வரும். எப்போ உருட்டினாலுமே அந்த மாவை அப்படியே உருட்டை தான் வரும். நான் வீட்டுக்கு வந்து சாயந்தரமாக மறுபடியும் அந்த மாவையும் உருட்டி வச்சுட்டேன். அப்போ தான் உடச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உருட்டி வச்சுக்கிட்டேன். எப்போ உருட்டினாலுமே அழகாக உருட்டை வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாவிளக்குலாம் போட்டாங்கன்னா அரிசி பானைக்குள்ளார இந்த மாவு சட்டியே வச்சுருவாங்க. போகும்போதும் வரும்போதும் அழகாக உடச்சி வாயில் போட்டுக்கிறது. இப்போல்லாம் வெளியில் வச்சாலே பூசணம் பிடிச்சிருது, என்ன நம்ம பக்குவமாக செஞ்சாலும். அதனால் சரின்னு நான் ஃப்ரிட்ஜிலே எடுத்து வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, லேசாக கீழே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்து வைக்கும்போது லேசாக சாஞ்சிருச்சு இந்த பாத்திரம். ஒரு உருண்டை அப்படியே டக்குனு கீழே விழுந்துட்டு, அப்போ கூட அது உடையவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. இப்போ பார்க்கும்போது தான் பொலன்னு இருக்க மாதிரி இருக்குது, வெண்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகிடுச்சு நல்லா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்களும் மாவிளக்குலாம் போடும்போது இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இலகி போயிடுங்கிற கவலையெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக செஞ்சுக்கலாம் நம்ம. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாமே ரொம்ப இந்த மாவிளக்கு பிடிச்சிருந்தது. சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாம் அழகாக ஓடியாந்து எல்லாம் கொஞ்சம் புட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் உடச்சி வீடியோ எடுத்தோம். இனிப்பும் நம்மளுக்கு சரியாக இருந்தது, ரொம்ப குறைவாலாம் இல்லை. சாப்பிட்டதை வீடியோ எடுத்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உடைக்க வருதுன்னு. நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், எல்லாமே அழகாக பொலன்லாம் உதிர்ந்து வராமல் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.